இப்போலாம் வேலைக்கு போற பெரும்பாலான மக்கள் ஃபேஸ் பண்ற முக்கிய பிரச்சனை தசைப்பிடிப்பு தான். காரணம், ஓடி ஆடி வேலை செய்யறதை விட கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து வேலை பார்க்கறவங்க தான் அதிகம். ஒரே பொசிஷன்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறது, வேலைப்பளு, இப்படி பல காரணங்களால தசைப்பிடிப்பு ஏற்படும். அப்ப வீட்ல வேலை செய்யறவங்களுக்கு அல்லது விளையாட்டு வீரர்களுக்கு தசைப்பிடிப்பு ஏற்படாதுன்னுலாம் அர்த்தம் இல்லை. அதாவது தசைகள் ரொம்ப நேரம் செயல்படல அப்படின்னாலும் பாதிக்கப்படும், அதிகமா செயல்பட்டுட்டே இருந்தாலும் பாதிக்கப்படும். உடற்பயிற்சி, சரியான வழிமுறைகளை பின்பற்றுவது, இதையெல்லாம் தாண்டி சில உணவு பழக்க வழக்கங்களை மாத்தினாலே சிறந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா நம்ப முடியுதா? தசைப்பிடிப்பு பாதிப்புகளை சரி செய்யும் உணவு பழக்கங்களை பத்தி தான் இந்த செய்தி தொகுப்புல தெரிஞ்சுக்க போறோம். பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் குறைபாடு இருக்கும் போது தசைப்பிடிப்பு அதிகமாக ஏற்படும். பால் மற்றும் பால் பொருட்கள், சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய அரிசி ரகங்கள் ஆகிய உணவு வகைகள்ல பி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்கும். தசை பிடிப்புகளை தவிர்க்க உடலின் நீர்ச்சத்தை பராமரிக்கிறது ரொம்பவே முக்கியம். வியர்வை வழியா உடல்ல இருக்க நீர் வெளியேறும் போது உப்பு சத்துக்களும் வெளியேறிடும். வெயில் காலம் நெருங்கி வர சூழல்ல உப்பு, சர்க்கரை சேர்த்த லெமன் ஜூஸ், இளநீர் எடுத்துக்கிறதும் வாழைப்பழம் சாப்பிடுறதும் இந்த பிரச்சனையை சமாளிக்க ரொம்பவே உதவியா அமையும். வாழைப்பழத்துல பொட்டாசியம், மெக்னீசியம், விட்டமின் B6 அதிகமா இருக்கிறதால விளையாட்டின் போது ஏற்படுற திடீர் தசைப்பிடிப்பு சரியாக உதவியா அமையும். அதனாலேயே தசைப்பிடிப்பு பிரச்சனை இருக்கிறவங்க தினசரி ஒரு வாழைப்பழமாவது சாப்பிடுறது பழக்கமாக்கிக்கிறது நல்லது. இன்னுமே நிறைய பேர் கவனிக்காம இருக்க விஷயம் மெக்னீசியம் குறைபாடு. இந்த மெக்னீசியம் குறைபாட்டினால தசைப்பிடிப்பு ரொம்பவே எளிதா வரலாம். கம்பு, சோளம், கேழ்வரகு, திணை, சாமை மாதிரியான சிறுதானியங்கள், பூசணி விதைகள், கொண்டைக்கடலை, பல்வேறு வகையான பருப்பு வகைகள், இதெல்லாம் அப்பப்ப சாப்பிட்டு வந்தாலே மெக்னீசியம் அளவுகள் சீரா பராமரிக்கப்படும். பச்சை காய்கறிகள், இறைச்சி, மீன், முட்டை, பயிர்கள் இடம்பெறுற மாதிரியான சரிவிகித உணவு முறையை ஃபாலோ பண்றதோட சீரான உடற்பயிற்சி மற்றும் முறையான தூக்கம் ஆகிய விஷயங்கள்ல கவனம் செலுத்தினாலே அடிக்கடி ஏற்படும் தசைப்பிடிப்பு பாதிப்புகள்ல இருந்து விடுபடலாம் என்பதே மருத்துவர்களின் பரிந்துரையாயிருக்கு.